So stay class என்ன பார்த்துருக்குன்னா கான்ஃபிகரேஷன் ஆஃப் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் லைக் ஸ்பைரின் பைஃபின் அதை பத்தி பார்த்தோம், ஐஸ் பத்தி பார்த்தோம். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸோட சம் தியரிஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போறோம். அதாவது அடுத்த டாபிக் மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போதைக்கு இந்த அல்லீன்ஸா இருக்கட்டும், ஸ்பைரினா இருக்கட்டும், அண்ட் தென் பைஃபைனா இருக்கட்டும், அதோட தியரி பார்த்துட்டு அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஏசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ அல்லீன்ஸ் என்ன நம்ம தெரியும், அதாவது ஒரு ஹியூமிலேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் அது அல்லீன்ஸ். அங்க என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எப்படி இருக்கணும், ஈவன் நம்பர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கிற அல்லீன்ஸ் இருக்கு, ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற அல்லீன்ஸ் இருக்கு. ஆனா அங்க கிடைக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி, அதாவது கான்ஃபிகரேஷன் மாறும். ஓகேங்களா? ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு வந்து அங்க ஆப்டிக்கலோ ஜாமெண்ட்ரிக்கலோ மாறும். ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டுக்கும் சேஞ்ச் ஆகும். அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பாண்டை பொறுத்து அங்க என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஜாமெண்ட்ரிக்கல் சிஸ்டான், ஸோ ஈஜிட்ட ஃபார்ம் ஆகும். ஆப்டிக்கல் ஆர்எஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா, அதாவது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து எவ்வளவு இருந்தாலும் அங்க என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து ஆர்எஸ் கொண்டிக்க முடியாது. டியூ டு பிளேனாரிட்டி அங்க இருக்கிற பிளேன்ஸை பொறுத்து அங்க சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ அல்லீன்ஸ் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். Alliance is a organic compound containing a system of humulated double bonds. கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா என்னது அப்படின்னா என்னது, அதாவது பேக் டு பேக் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன் சிங்கிள் கார்பன் ஆட்டம்ஸ் participate in two double bonds back to back. ஓகேங்களா? அங்கே அல்டர்னேட்டா கண்டினியூஸ் அங்கே டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? எப்போ அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தாலும் அந்த கார்பனுக்கு பக்கத்துல கண்டிப்பாக இருக்கும் பேக் டு பேக் இருக்கும் டபுள் பாண்ட் இருக்கும். எதாவது அப்படின்னா ஹியூமிலேட்டிவ் டபுள் பாண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அல்லீன் என்ன அப்படின்னா CH2 double bond C double bond CH2. This is the simplest form of allenes. ஓகேங்களா? இதுக்கு என்ன பேரு, ப்ரோபோடைன். is the example. This is the simplest form of என்னது allenes அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னது, இது என்னது அப்படின்னா அந்த ஹியூமிலேட்டிவ் டபுள் பாண்ட், ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற இந்த டெர்மினல் இருக்கிற இந்த கார்பன் அண்ட் இந்த கார்பன், இங்க இருக்கிற இந்த குரூப்ஸை பொறுத்து, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அது 2 ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன் பொறுத்து எங்க என்ன மாறும் அப்படின்னா அதோட கைராலிட்டி மாறும். ஏன் வந்து இங்க நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருந்தா அங்க என்ன பாசிபிள், geometrical isomerism possible. இதே இது ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கும்போது அங்க என்ன பாசிபிள், ஆப்டிகல் ஐசோமரிசம் பாசிபிள். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஆப்டிகல் ஐசோமரிசம் அங்க என்ன இருக்கணும், கண்டிப்பா ஒரு கைராலிட்டி இருக்கணும். கைராலிட்டி மீன்ஸ் அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கணும், நான் சூப்பர் இம்பாசிபிளா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா இப்ப எங்க இருக்கும், பிளேன் இந்த மாதிரி இருக்கும், ஒண்ணு வெர்டிகல், இன்னொன்னு இந்த மாதிரி ஹைஜான்ல இருக்கும், ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்கும்
பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஒரு மிரர் வைக்கும் போது இதே போட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன ரெண்டுமே என்னது அப்படின்னா மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனா அது நான் சூப்பர் இம்பாசிபிள். நான் சூப்பர் இம்பாசிபிள். ஸோ இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்க என்ன பாசிபிள்? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள் இன் கேஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் ஒன்று பெர்பெண்டிகுலர், ஒன்று இந்த மாதிரி, ஒன்று இந்த மாதிரி. ஓகேங்களா? அது பிளேனை போட்டிருக்கும். ஒரு பிளேன் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பிளேன் வந்து இதுவும் இது எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற எம்டி பி அப்படி பொறுத்து எங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட மிரர் இமேஜ் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்ப ரெண்டுமே என்னது? சூப்பர் இம்பாசிபிள். சூப்பர் இம்பாசிபிள். அப்ப பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள். ஆப்டிகல் ஐசோமர்ஸ். என்ன ரீசனால அலியன்ஸ்ல நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து ஈவனா இருக்கும்போது அங்க ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பாசிபிள். அப்படின்னா D2 எங்கெல்லாம் இருக்கு? கைராலிட்டி இருக்கு. கைராலிட்டி மீன்ஸ் இங்க இருக்கு நான் சூப்பர் இம்பாசிபிள் அண்ட் மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன்? ஓகேவா? கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. சொல்லுங்க சார். சேமா இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லையா சார்? இல்ல இது சொல்றேன் சொல்றீங்களா? கைடு சொல்றீங்களா? இல்ல அது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் பேஸ் சொல்லு. டபுள் பாண்ட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து என்ன இருந்தா ஆப்டிகல் பாசிபிள். ஓகேங்களா? டபுள் பாண்ட் வந்து ஆறா இருக்கும்போது ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பாசிபிள் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆனா அந்த குரூப் மாறும். குரூப் வந்து இருக்கு அப்படி இருக்கு இல்ல சார். இங்க வந்து சிமிலர் குரூப் இருக்கும்போது அது வந்து கரெக்ட் எங்க இருக்காது, இல்ல கண்டிப்பா இருக்காது. நான் இதை சொல்லியிருக்கேன், பிளெயின் சொல்லியிருக்கேன். பிளெயின் மீன்ஸ் அங்க இருக்கிற டபுள் பாண்ட் பேஸ்ட் ஆன் டபுள் பாண்ட் அந்த அலியன்ஸ் வந்து ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகாதா, அங்க ஆர்எஸ் பார்க்க முடியாது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பாண்டிங் பார்க்கும்போது ஸோ இங்க வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு. ஒன்று என்னது? சென்ட்ரல் கார்பன். சென்ட்ரல் கார்பன் என்ன இருக்கும்? அங்க இருக்கிற அந்த மிடில் கார்பனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்? sp ஹைபிரேஷன் இருக்கும். sp ஹைபிரேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கார்பன் சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது it forms 2 sigma bonds at an angle 180. என்ன 180? எஸ்பின்றது லீனியர் ஜாமெட்ரி. That's the reason அங்க இருக்கிற அந்த கார்பனுக்கு நியர்பையா இருக்கிற 2 சிக்மா பாண்ட்ஸும் எந்த ஆங்கிள் இருக்கும்? 180 இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த சென்ட்ரல் கார்பன் என்ன இருக்கும்? 2 அன்ஹைபிரைஸ்டு p ஆர்பிட்டால் அங்க இருக்கும். அன்ஹைபிரைஸ்டு p ஆர்பிட்டால். இதுதான் எதுக்கு யூஸ் அப்படின்னா டு ஃபார்ம் அ பை பாண்ட். ஓகேங்களா? டு ஃபார்ம் அ பை பாண்ட். mutually
perpendicular p orbitals, perpendicular unhybridized p orbital to form independent pi bonds. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கார்பன் ஆட்டம்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் ஹைபிரிடேஷன் sp ஹைபிரிடேஷன். ஓகேங்களா? அங்க அந்த சென்ட்ரல் கார்பன் நியர்பை என்ன இருக்கும், 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். 2 சிக்மா பாண்ட்ஸ் எப்படி இருக்கும், 180 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதனால அங்க இருக்கிற அந்த கார்பனுக்கு என்ன ஹைபிரிடேஷன் sp, ஸோ லீனியர் ஜாமெட்ரி, ஸோ 180 டிகிரி இருக்கும். அடுத்து அங்க ரிமைனிங் இருக்கும் 2 அன்ஹைபிரிடைஸ்ட் p ஆர்பிட்டால் கண்டிப்பா இருக்கும். ரெண்டும் சேர்ந்து அந்த அன்ஹைபிரிடைஸ்ட் p ஆர்பிட்டால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி என்ன ஃபார்ம் பண்ணோம், 2 பை பாண்ட் நியர்பையா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கார்பன். இதே இது டெர்மினல் கார்பன். ஸோ டெர்மினல் கார்பனுக்கு என்ன ஹைபிரிடேஷன் இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சதால் நம்ம sp2, the two outer carbons are sp2 hybridized. ஓகேங்களா? sp2 hybridized. ஸோ இங்க ஃபார்ம் ஆகுது. அப்போ sp2 இருந்தா என்ன ஜாமெட்ரியில் இருக்கும், ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஓகேவா? ஓகே. இந்த ரெண்டு எண்ட்ஸும், அதாவது இந்த ரெண்டு டூ டெர்மினல் கார்பன்ஸும் எப்படி இருக்காது அப்படின்னா சேம் பிளேன்ல இருக்காது. நம்ம இப்ப பார்த்ததுதான். ஒண்ணுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா? the two terminal CH2 groups are lying the plane at perpendicular to each other. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் இருக்க போய் தான் அங்க என்ன ஃபார்ம் ஆகுது, அந்த கைரல் ஆக்சிஸ் அங்க ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ எஸ்டே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த அல்லினிஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி பிளேன் ஆஃப் சிமிட்ரி, அதாவது பிளேன் கைராலிட்டியா இல்லை ஆக்சைடு கைராலிட்டியா இல்லை என்ன ஃபார்ம் ஆகும் நேற்று சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு பார்த்துருவோம் எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ கைரல் ஆக்சிஸ் இது தனியாக ஒன்றும் இல்லை கேட்டிருக்காங்க. ஸோ அலியன்ஸ் என்ன கைராலிட்டி இருக்கும், அதே மாதிரி ஸ்பைரல்ல இருக்கும் சொல்லி தனியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டூ எண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல் ஆர் லாக்டு பெர்பெண்டிகுலர், அதாவது நமக்கு தெரியும், அதாவது ஒரு அலியன்ல இருக்கிற ரெண்டு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? டூ எண்ட்ஸ் ஆஃப் த மாலிகுல் இன் perpendicular plane. ஓகேங்களா? ஸோ properly substituted aldenes lack of plane of symmetry or center of symmetry gives rise to axial chirality. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூ டெர்மினல் கார்பன்ல
ரெண்டு சிமிலர் குரூப் இருக்கும்போது கண்டிப்பா என்ன பாசிபிள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி இருக்கும்போது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இது ஒரு அன்சப்ஸ்டியூட் அல்டீன். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள் அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள். இன்கி சப்ஸ்டியூட் அல்டீன் அப்படின்னா இதான் இதுல ஸ்டியூட் இங்க என்ன பாசிபிள் கிடையாது. லேக் ஆஃப் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரினா பாசிபிள் இல்ல. நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி, ஸோ இஸ் அ கைரல். அதாவது கைரல் ஆக்சிஸ் கைரல் ஆக்சிஸ். So this is a optically active combo. Optically active, so இங்க என்ன possible, RS possible, optical isomerism possible. is இங்க என்ன கிடையாது, optical inactive, so இங்க என்ன possible கிடையாது, optical isomerism not possible. புரியுதுங்களா? சொல்லுங்க, புரியுது இந்த டாபிக் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் எப்படி வந்து நம்ம வந்து அல்லீன்ஸ்க்கு வந்து ஆர்எஸ் வந்து அசைன் பண்ணணும் அதை பார்க்கலாம். ஹவு டு அசைன் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இன் அல்லீன். ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இன் அல்லீன்ஸ். ஓகேவா? பார்த்துப்போம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் நம்ம அல்லீன்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பிளேன், ரெண்டு டெர்மினல் கார்பன் எப்படி இருக்காது, சேம் பிளேன்ல இருக்காது. ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்கும், 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அப்போ ஒண்ணு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேன்ல இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் பிளேன் இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து ஆர்எஸ் பார்க்கணும். இதுமாதிரி ஏன்னா ஆர்எஸ் பார்க்கணும், ஒரு ஆப்டிகல் ஐசோமர்சம் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஆன் சிஐபி ரூல், சிஐபி ரூல் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுக்குறது அதை பார்க்க போறோம். ஸோ அசைன் priority of front end. Front end means nearby the viewer. Okay. Okay. So the two groups on the terminal carbon closest to the viewer. To the viewer to give priorities higher one then two. அதாவது நம்ம எந்த சைட்ல இருந்து நம்ம வந்து அதை ஒரு அந்த அல்லின் காம்பவுண்ட வியூ பண்றோமோ அந்த சைட்ல இருக்கிற நியர்பை குரூப்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம வந்து ப்ரியாரிட்டி ஹையரா கொடுக்கணும். based on atomic based on CIP rule. Based on CIP. இதே இது the two groups far the terminal end. அதாவது வியூவருக்கு away from the viewer. Okay. The two groups are in away from the viewer. Gives lowest priority. எப்படி போகணும், 3 then 4. ஓகேவா? நமக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸா இருந்தா நம்ம கொடுப்போம், கிளாக் வைஸ் இருந்தா ஆர் கான்ஃபிகரேஷன், ஆண்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அதுல எஸ் கான்ஃபிகரேஷன். இதை நம்ம கொடுக்கறதா. ஓகேங்களா? புரிஞ்சுக்காது. இது அதனால நேற்று கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் புதுசு கிடையாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது E1 டபுள் பாண்ட் இருந்தா அங்கே என்ன பாசிபிள்,
optical isomers possible. Odd double bond இருந்தா அங்க possible geometrical possible. இவன் யோசிச்சுங்க. இப்போ some example பார்ப்போம். Example. இப்ப இங்க இந்த காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவா இல்ல ஜாமெட்ரிக்கல், அதாவது ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்ல ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும்? யார் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்டிகல் ஐசோமர்ஸ். ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம். ஏன்னா இங்க எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்கு? 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் டபுள் பாண்ட் என்ன பாசிபிள்? ஆப்டிகல் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஆப்டிகல் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஓகேங்களா? ஒன்று என்ன ஃபார்ம் ஆகலாம்? ஆர் ஃபார்ம் ஆகலாம், இல்லை எஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே. தென் இங்க இது என்னது? Is optically optical isomers possible? Geometric isomers possible? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். Geometric isomers. ஏன்னா இங்க இருக்கு odd number of double bond இருக்கு. So here geometrical isomers is possible. ஓகே. தென் இந்த ரெண்டுல எது வந்து கைரல், எது ஏ கைரல்? இங்க கைராலிட்டி இருக்கு. மேலது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? செகண்ட் ஒன் அது ஏ கைரல். ஏன்னா என்ன இருக்காது, இங்க இருக்கும் சூப்பர் இம்பாசிபிள் இருக்கும். என்ன ரீசன்? இது ஒரு பிளேன், இது பிளேன், இது பிளேன். இப்போ அங்க என்ன இருக்கும்? மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆனாலும் அங்க என்ன இருக்கும்? சூப்பர் இம்பாசிபிள் இருக்கும். ஸோ சி இஸ் ஏ கைரல். புரியுதுங்களா? சொல்லுங்க. இது ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆமா, ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆமா? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். Geometric isomers. 1, 2. So odd number of double bond. So here geometrical isomers possible. Then சொல்லுங்க. இது வந்து ஆப்டிகல் பாசிபிளா இல்ல ஜாமெட்ரிக்கல் பாசிபிள்? இதுதான் ஆக்சுவலா இதுதான் கைரல், ஏ கைரலா? ஏ கைரல் கரெக்டுங்களா? இது ஏ கைரல் தானே? ஏ கைரல் இருந்தாலும் இங்க என்ன பாசிபிள் கிடையாது. Not possible geometrical due to presence of same groups in terminal carbon. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? Next, spirins.
ஸ்பைரின் அப்படின்னா சிமிலர் டு அல்லீன் தான். ஆனா என்ன இருக்கும், அங்க இருக்கிற அந்த ரெண்டு டபுள் பாண்ட் என்ன இருக்கும், அங்க வந்து ரெண்டு ரிங் இருக்கும். ரெண்டு ஒரு சைக்ளோ பென்டேன் ரிங் அங்க பிரச்சனை இருக்கும் எங்க ஸ்பைரன்ல. ஓகேங்களா? ஸோ ஸ்பைரன் லைக் அல்லீன் தான், ஆனா அங்க என்ன இருக்கும், அல்லீன் அப்படின்னா ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கும், ஸ்பைரனா ரெண்டு என்ன இருக்கும், ரெண்டு ரிங் இருக்கும், அவ்வளவுதான் முடியாது. ஓகேங்களா? லைக் அல்லீன், the substituted spirines possess a chiral axis. கண்டிப்பா கைரல் ஆக்சிஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இங்க என்ன அப்படின்னா அது ரெண்டு ரிங்ஸ் எப்படி இருக்கா, ரெண்டு ரிங் எப்படி இருக்காது, சேம் பிளேன்ல இருக்காது, ஒண்ணுக்குள்ள இருக்கும் பெர்பெண்டிகுலர் டு த பெர்பெண்டிகுலர் இருக்கும், ஒண்ணுக்குள்ள இருக்கும் பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஓகேங்களா? because here the two rings are in perpendicular each other. Example like இது அல்லீன், இது அல்லீன், இது ஸ்பைரல், இது ஸ்பைரல், இது அல்லீன், இது ஸ்பைரல். ஓகேங்களா? Spirines are spiro compounds. Spirines are spiro compounds are a class of organic compounds containing two or more rings connected to the through the single carbon, connected through the exactly only one carbon. ஒரு கார்பன்ல டூ ஆர் மோர் வராது, கண்டிப்பா அது டூ கார்பன், டூ ரிங் தான் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாக்ட்லி ஒன் கார்பன், ஒரே ஒரு கார்பன்ல ரெண்டு ரிங்கு வந்து பிரசன்ட் ஆயிருந்தா அது பின்ன பேர் ஸ்பைரோ காம்பவுண்ட். ஓகேங்களா? this shared carbon atom is also called spiro atom. இது இங்க இருக்கிற this carbon is called spirocarbon. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே சார். இப்ப இந்த ஸ்பைரோ கார்பனுக்கு ஹைபிரிடேஷன் வரும். ஹைபிரிடேஷன் sp3 அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர்? tetrahedral bond angle 109 degree 5'. is a bond angle. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற ரெண்டு ரிங் எப்படி இருக்காது, ஒரே பிளேன் இருக்காது, சேம் பிளேன் இருக்காது. சேம் பிளேன் இருந்தா அங்க பாசிபிள் கிடையாது, அப்ளிகேஷன் பாசிபிள் கிடையாது. என்ன இருக்கும், சம் ஒண்ணு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலரா, எப்பயும் போல எங்க அல்லீன்ஸ் மாதிரி லைக் அல்லீன்ஸ். ஓகே, லைக் அல்லீன்ஸ் the two rings attached to the
attached to the spirocarbon. Spirocarbon cannot lie in same plane. They are placed in perpendicular each other. உனக்குள்ள எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர் இருக்கிறதுனால தான் அங்கே பாசிபிள் ஆப்டிகல் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஓகேலா? நெக்ஸ்ட் போலாமா? எக்ஸாம்பிள் ஓகே. இப்ப இந்த ரெண்டு ரிங்ல ஹைட்ரஜன் இந்த ஸ்பைரின் வந்து ஆப்டிகல் ஐசோமர்ஸும் பாசிபிள் இல்லையா? இல்ல சார், பாசிபிள் இல்ல சார். பாசிபிள் இல்லை. என்ன சேம் குரூப்ஸ் இங்க பாசிபிள் கிடையாது. ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பாசிபிள் கிடையாது. Here not possible optical isomer. Okay, in case இங்க சொல்லுங்க. இது கைரளா ஏ கேரளா? இந்த காம்பவுண்ட்ல ஆப்டிகேஷன் பாசிபிள் அதான் சொல்லலாம். இங்க என்ன கிடையாது, பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? எதனால? சேம் குரூப் இருக்கிறதுனால. ஓகேங்களா? Here optical isomers possible. புரியுங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் போயிடலாமா? RS கான்ஃபிகரேஷன் எப்படி வந்து RS வந்து நம்ம வந்து அசைன் பண்றதை பார்க்க போறோம். ஓகே, எப்பயும் போல சிமிலர் லைக் எது மாதிரி அப்படின்னா அலியன்ஸ் மாதிரி வியூவருக்கு நியர்பியா இருக்கிற அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டி ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கிவ் ப்ரியாரிட்டி 1 உன்னது high priority to the 2 subsequent on closest to the வியூவருக்கு க்ளோசஸ்டா இருக்கிற அந்த குரூப்புக்கு என்ன கொடுக்கணும், வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஹையா கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே இது அவே ஃப்ரம் த வியூவருக்கு தூரமா இருக்கும்போது ஃபேர் அவே டு த வியூவரா இருக்கும்போது அது என்ன செய்யணும், நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ப்ரியாரிட்டி லோயர் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். இஸ் லைக் அலிங் மாதிரி நம்ம வந்து என்ன செய்வோம், வந்து RS கான்ஃபிகரேஷன், அதாவது RS
நோட்டேஷன் அவங்க வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். புரியுங்களா? ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஓகேவா? அடுத்து டாபிக் நம்ம அல்கைடின் சைக்ளோ அல்கைன்ஸ். அல்கைடின் சைக்ளோ அல்கைன்ஸ். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இந்த அல்கைடின் சைக்ளோ அல்கைன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ் சிமிலர் லைக் அல்லீன் அண்ட் ஸ்பைரீன்ஸ் தான். ஆனால் சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது அங்க டபுள் பாண்ட் ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் அங்க இருக்கும் வித் ரிங் ஒரு ரிங் இருக்கும், ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கும். இது இஸ் த அல்கைடின் சைக்ளோ அல்கைன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல போனா they contain an exocyclic double bond. ஓகேங்களா? ஸோ என்ன டபுள் பாண்ட் டு த ரிங். ஒரு ரிங்குக்கு வெளியே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருந்து அதனால அல்கைடின் சைக்ளோ அல்கைன் பண்றது. ஓகேங்களா? அதாவது meaning a double bond where one carbon is a part of cycloalkane, one carbon is a part of cycloalkane and another carbon is an external alkylidine. Is a Cr2 is a alkylic cycloalkane. அதாவது சிமிலர் லைக் இந்த மாதிரி சரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட்னா இஸ் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். இது ரிங்கி டபுள் பாண்ட் இது எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இஸ் a alkylic சைக்ளோ அல்கீன் பண்றது. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ அதாவது இது என்னது அல்லீன், அதே இது CH2N then Cr2. ஓகேங்களா? ஸோ அதாவது CH2 இது ஃபுல்லாவே என்னது அந்த ரிங்கு, இது என்னது அந்த டபுள் பாண்ட் போர்ஷன். This is a aldine. This is a alkylidine cyclo alkane. ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க கண்டிப்பா என்ன இருக்காது, நம்மளுக்கு வந்து ரிங் இருக்கு அண்ட் தென் ஒரு டபுள் பாண்ட் குரூப் இருக்கு. நீங்க போட்டுருக்காது சேம் பிளைன் இருக்காது, ஒழுங்கு போட்டுருக்கோம் 90 டிகிரி ஆங்கிள் கண்டிப்பா இது இருக்கும் சம் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த அல்லீன்ல இந்த அல்கைடின்ல இந்த கார்பன் இருக்குல்ல இதுக்கு ஹைபிரிடேஷன் வரும். ஹைபிரிடேஷன் சென்ட்ரல் கார்பனுக்கு sp
sp3 இதுக்கு என்னது sp2 கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து எந்த ரிங் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், அதாவது ஸ்பைன் அப்படின்னா அங்க இருக்க 2 ரிங் எப்படி இருக்காது, சேம் பிளேன்ல இருக்காது. ஒண்ணு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதே மாதிரி இங்க அதாவது இந்த அல்கைடின் சைக்ளோ அல்கேன்ல எது எதோட பிளேன் மாறும் அப்படின்னா, ரிங் இருக்கும், ஆனா எக்ஸ்டர்னலா இருக்கிற அந்த எக்ஸோ சைக்ளிக் டபுள் பாண்ட்ல இருக்கிற கார்பன்ல இருக்கிற 2 குரூப்புக்குள்ள 2 நமக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் ஒன்னு எபோவ் த பிளேனா இருக்கலாம், ஒன்னு பிலோ த பிளேனா இருக்கலாம். இப்படி இருக்காது, ஒரே பிளேன்ல இருக்காது. இந்த ரிங் எப்படி இருக்கும், இந்த ரிங் சேம் பிளேன்ல இருக்கும். இதோட பிளேன் சேஞ்ச் ஆகும். பிளேன் மஸ்ட் சேஞ்ச், அதாவது இந்த மாதிரி. இந்த மாதிரி here optical isomers possible, here optical isomers not possible. இப்ப இங்க இந்த காம்பவுண்ட்ல இந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆகாது? உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Here optical isomers possible or not? சிமிலர் ஹைட்ரஜன் காமா சார் ஏகைரல் தானே சார் இது? நாட் பாசிபிள். சப்போஸ் நம்ம இதுல ஒரு பிளேன் பாஸ் பண்றோம் அப்படின்னா இனிமே எப்படி இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, நம்ம ஆர்எஸ் பார்க்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க வந்து லைக் சிமிலர் குரூப் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ல பாருங்க, here optical isomers pass on. ஓகேங்களா? புரியுங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போயிடும் அப்படின்னா பைஃபினைல் பார்க்க போறோம். பைஃபினைல் ஆல்ரெடி நேற்று பார்த்துருப்போம். ஸோ பைஃபினைல் நேற்று பார்த்து போதுமா, மறுபடியும் எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமா? சொல்ல எக்ஸாம்பிள்ஸ் போயிடும். ஓகே, நம்ம எக்ஸ்பிரஷன் போயிடுவோம். பைஃபினைல். ஸோ பைஃபினைல் நமக்கு தெரியும். பைஃபினைல் என்ன அப்படின்னா, அதாவது 2 சைட்லோ பென்சின் சிங்கிள் பாண்ட்ல நமக்கு என்ன இருக்கும், வந்து பாண்ட் ஆயிருக்கும். லைக் திஸ் பைஃபினைல்.
is a single bond. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து இந்த இதோட ஆர்த்தோ பொசிஷன் லைக் இதுதான் ஆர்த்தோ பொசிஷன் பண்றது. இது 1 2 3 4 திஸ் ஆர்த்தோ பொசிஷன். இங்க வந்து சிமிலர் குரூப் லைக் இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கும் is a center of symmetry possible. Center of symmetry இருக்கிறதுனால and then என்ன possible? Plane of symmetry also possible. அப்ப here not possible. என்ன possible கிடையாது? Optical isomers not possible. ஓகேங்களா? In is this in solid state. ஆனா in gaseous and liquid phase-ல என்ன ஆகும்? இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளேன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் பார்க்கும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது அங்க என்ன கண்டிப்பா இருக்காது, பிளேன் சிமெட்ரி கண்டிப்பா இருக்காது. அதோட மட்டும் இல்லாம இங்க என்ன இருக்கும்? ஹச் இருக்கும்ல, ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சப்போஸ் அங்க இருக்க ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ் பொறுத்து அங்க என்ன சொல்லுவாங்க வந்து ஆப்டிகேஷன் ஃபார்ம் ஆகுமா ஆகாதான் கேட்கலாம். சப்போஸ் எல்லாமே சேம் ஹைட்ரஜன், இப்ப எல்லாமே ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பாசிபிள் கிடையாது, ஆப்டிகேஷன் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் this HA, HP, C and D all hydrogens are not equal. HA not equal to HP, not equal to HC, not equal to HD இந்த மாதிரி இருக்கும்போது is here it shows chiral and optical isomers. ஓகேங்களா? ஸோ இதனால அப்படின்னு பார்க்கும்போது due to the ortho hydrogens in two rings are rotate. இங்க இருக்கிற ரெண்டு அதாவது 4 ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸும் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அங்க என்னது ரொட்டேஷன் பாசிபிள். இதனால அங்க வந்து சிமிலாரிட்டி இல்லாதனால ஏசிமிட்டியா இருக்கிறதுனால ஓகேங்களா ரொட்டேஷன் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம is a methyl is a NO2 is a methyl is a NO2 is methyl. ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு மிரர் வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இங்க வந்து இஸ் NO2 ஃபார்ம் ஆகும், இங்க மெத்தில் ஃபார்ம் ஆகும், இங்க மெத்தில் ஃபார்ம் ஆகும், இங்க என்னதான் NO2 ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஆனா என்னது வந்து நாட் சூப்பர் இம்பாசிபிள். ஸோ இஸ் a chiral. அப்ப என்ன பாசிபிள்? ஆப்டிக்கல் isomers பாசிபிள். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப ரைட் பண்ணிக்கிறதா புரியுதா பாருங்க. புரியடிக்கிறது இந்த காம்பவுண்ட்ல இது ஆப்டிகல் ஃபார்ம் ஆகுமா? நம்ம ஆன்சர் பண்ணுங்க சார். ஃபார்ம் ஆகுமா ஆகாது? ஃபார்ம் ஆகாது. சிமிலர் குரூப்
possibly optical isomers. ஓகேங்களா? இதே இது இங்க இந்த மாதிரியான காம்பவுண்ட்ல இங்க ஆமாங்க. என்னது transmitting not possible. ஓகேங்களா? ஓகே. நம்பரிங் கொடுக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லி வைக்க நம்பரிங் கொடுக்கறத பத்தி வைஃபைல சொல்லி, அதாவது இங்க இருக்கிற இந்த ரெண்டு ரிங்கும் ஒரே பிளேன்ல இருக்குமா இல்ல அதோட பிளேன் ஆட்டி சேஞ்ச் ஆயிருமா? பிளேன் அந்த ரிங்கோட பிளேன் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எவ்வளவு சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்கேன், 45 டிகிரி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி 45 டிகிரி சேஞ்ச் ஆகும்போது அங்க இருக்கிற அந்த ஆர்த்தோ கார்பன் ஈஸியா ரொட்டேட் ஆகும். ஸோ அங்க என்ன இருக்காது, அந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. சப்போஸ் அங்க ரொட்டேட் ஆகல, சேஞ்ச் ஆகல, சேம் பிளேன் இருக்கு அப்படின்னா, இப்ப இன்கேஸ் இது ரெண்டும் சேம் பிளேன் இருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளா இது ரெண்டும் இப்ப எக்ஸாம்பிள் எங்க இருக்கு, எஃப் இருக்கு, இங்க எஃப் இருக்கு, ரெண்டுமே ஒரே பிளேன் இருக்கும் பட்சத்துல, ரெண்டுமே அது ஒரே பிளேன்ல இருக்கும் பட்சத்துல அப்ப என்ன ஆகும், இதுக்கு என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். ரிப்பல்ஷன் இருக்கும்போது அங்க இருக்காது நமக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் நாட் ஒரு யூனிஃபார்மான ரொட்டேஷன் நாட் பாசிபிள். ஸோ இது வந்து ஒரு 45 டிகிரி வந்து ரொட்டேட் ஆன பிறகு அங்க இருக்காது இன்ட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் போஸ் நாட் பாசிபிள். ஸோ ஹியர் ப்ராப்பர் ரொட்டேஷன், அங்கன்னா ப்ராப்பரா ஒரு ஆள் கிடைக்கும், ஒரு ப்ராப்பரா ஒரு எஸ் கிடைக்கும். இதனால அங்க அந்த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் இல்லாததுனால. ஓகே, கவனிங்க. Here is a 1, 2, 3, 4, 5, 6 is a 1 dash, 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, 6 dash. அப்ப இங்க இது ஆர்த்தோ 2, 2 dash is the ஆர்த்தோ கார்பன். 6, 6 dash is the ஆர்த்தோ கார்பன். இங்க இருக்க இந்த 2 dash எப்படி இருக்காது, சேம் பிளேன்ல இருக்காது, ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்கும் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். 6 அதே மாதிரி 6 அண்ட் 6 dash எப்படி இருக்காது, சேம் பிளேன்ல இருக்காது, அதுவும் என்ன செய்யும் 45 டிகிரில இருக்கும். ஓகேங்களா? இந்த கிறிஸ்டல் இன் கிறிஸ்டல் போத் benzene rings, wait a minute, benzene rings of biphenyl lie in the same plane. எப்ப crystal in liquid and gas phase, the two rings are twisted by an angle 45 degree due to steric interaction. புரியுங்களா? இன்கேஸ் இப்ப எங்க சொல்லுங்க, இந்த கார்பன் இந்த காம்பவுண்ட்ல SNO2 COH and NO. இப்ப இந்த காம்பவுண்ட்ல
இது வந்து இங்க இது வந்து ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாதா? ஃபார்ம் ஆகும் சார் ஆப்டிகல் ஐசோமர்ஸ். ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பாசிபிள். பாருங்க இங்க நாட் பாசிபிள். ரெண்டு என்னோடு குரூப் இதே எக்ஸாம்ஸ் பாருங்க. இங்க பாசிபிள். ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதுல வந்து கைரல் ஏ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பைஃபைல சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறது. சரி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், ஒன்றும் புதுசா பார்க்கல. இந்த காம்பவுண்ட் வந்து கைரல is a ஏகேவி காம்பவுண்ட். இது is a கைரல் அதே கைரல் is also is a கைரலா அதான் பாருங்க சார். கைரல் is a கைரல். tertiary butyl hydrogen sorry here tertiary butyl and hydrogen is a chiral cycle. Chiral sir is a chiral compound. chiral chiral கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியா இந்த மாதிரியான பைஃபைல் காம்பவுண்டுக்கு நம்ம வந்து ஆர்எஸ்ஐ ஈஸியா சொல்லலாம். ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கைரல் காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்பைல்ஸ் அல்டின் இந்த அல்கைடின் இந்த மூணுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைப் போக போறோம். ஓகேங்களா?